ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த உரைகள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல செய்திகள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் எடுத்துக்கோங்க, ஆன் நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க வீடியோவில் போகிறோம். இன்று அதாவது 26/8/2024 கிருஷ்ண ஜெயந்தி. அதாவது உலகத்தை காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய லீலைகளை பிறகு கிருஷ்ணாவதாரத்தை எடுத்தக்கூடிய தினம் இன்று. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் எப்போ வந்துச்சுன்னு சொல்கிறாங்க, துவாபர யுகம் சொல்லுவாங்க. துவாபர யுகத்தில் கிருஷ்ணருடைய அம்சங்களாக இருக்கக்கூடிய சங்கு, சக்கரம் மற்றும் மணிகரங்கள்லாம் ஒவ்வொரு அவதாரமாக எடுக்குது. அதில் ஒரு அவதாரமாக தான் இந்த கிருஷ்ணாவதாரம் பார்க்குறாங்க. கிருஷ்ணாவதாரம் ஸ்ரீகிருஷ்ணர் குழந்தை ரூபமாக அவர் அண்ணன் பலராமனும் இந்த அவதாரத்தில் வர்றாங்க. இந்த கிருஷ்ணாவதாரம் எடுத்துக்கூடிய நோக்கம் என்னென்னா, வசுதேவருக்கும் தேவகிக்கும் சிறைச்சாலையில் ஒரு இரவு நள்ளிரவு 12 மணிக்கு பிறந்தவர் தான் இந்த கிருஷ்ணர். இவர் எதற்கான இந்த சிறையில் பிறந்தாங்கன்னா, இவருடைய தேவகியோட அண்ணன் திரு கம்சன் மகாராஜா கம்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கா என்ன பண்ணுவான்னா, உனக்கு பிறந்தக்கூடிய ஒரு 8வது குழந்தை, தேவகி பிறந்தக்கூடிய 8வது குழந்தை உனக்கு யமனாக வரும்னு சொல்லி அவருடைய ஜாதகம் அமைப்பு இருக்குன்னு சொல்லி அரண்மனை ஜோதிடர் சொல்வார். இதை அவங்களுடைய அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, சரி தேவகியோடைய 8வது குழந்தை தானே நமக்கு யமனா வருது, அதனால் நம்ம 8வது குழந்தையை கொண்டா போதும்னு சொல்லிடணும். அதை அவங்களோட அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, தப்பு பண்ணுற கம்ச மகாராஜா தேவகியோட வசுதேவர் மேலே நம்பிக்கை இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவருக்கு கெட்ட பாசம் கண்ணு மறைக்கும். அதனால் நீ என்ன பண்ணுறன்னா, தேவகியோட ஒரு அசைவரை நீ கண்காணிக்கணும்னா தேவகியையும் வசுதேவரையும் சிறையில் தள்ளு அப்படிம்பாரு. உடனே சிறையை தள்ளி அப்போ அந்த சிறையில் போகும்போது தேவகி மதமாக குழம்புக்கிறார். அப்போ அந்த கம்சனுடைய மகாராஜா இருக்கக்கூடிய அமைச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, கம்சன் மகாராஜா பொழுது பேர் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் வசுதேவர் மேலே நம்பிக்கை இருந்தாலும் அவருக்கு பிள்ளை பாசம் இருக்கிறனால அவர் பிறந்த பிள்ளைய கண்ணில் காமிக்க மாட்டார். அதனால் நீங்கள் பிறந்த உடனே போயிட்டு அந்த குழந்தைகளை கொண்டுடுங்க, அது 1வது குழந்தையோ 8வது குழந்தையோ அது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வசுதேவர்கிட்ட கம்சன் சொல்வார். வசுதேவர் சொல்வார், நீ தப்பு பண்ணிகிட்டு இருக்க கம்சன், உன்னுடைய தப்புகளை திருத்திக்கோ. உன்னுடைய தமக்கையாக பிறந்தவர் தான் இந்த தேவகி. இவருடைய குழந்தையை நீ கொல்லணுன்னா ஒரு மருமகனுடைய, அதாவது மாமன் மருமகனையே கொல்ல நினப்பு இருக்குது. இந்த அளவுக்கு நீ கருணஜமாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா வசுதேவர்கிட்ட சொல்கிறாரு, வசுதேவரே உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனாலும் உங்களுடைய பிள்ளை பாசம் எனக்கு கண்ணை மறைச்சிச்சுன்னா எனது உயிருக்கு ஆபத்து. தேவகியோட 8வது கர்ப்பம் தான் எனக்கு யமனா வரும் அப்படின்னு சொல்லுவார். வசுதேவர் சொல்கிறாரு, தேவகியோட 8வது கர்ப்பம் தானேப்பா உனக்கு யமனா வருது, நீ ஏன் முதல் குழந்தையே கேட்குற அப்படின்னா, இல்லை இது முதல் குழந்தையோ 2வது குழந்தையோ எந்த குழந்தை பிறந்தாலும் தேவகியோட வயிற்றை எடுத்து அடித்து கொள்ளுவேன், இதுதான் நான் பண்ணக்கூடிய என் உயிருக்கு நான் காப்பாற்றிக்கணும்னு சொன்னேன். வசுதேவர் சொல்லுவார். ஒரு கட்டத்துக்கு மேலே கம்சன் அதை கேட்குற மாதிரி இல்லை. சரி, தேவகியோட இந்த நிறைமாத கற்பிணியாக இருந்து அவருக்கு குழந்தை பேருக்கான நாளும் நெருங்கி வந்துருச்சு. குழந்தை பேர் பெற்ற உடனே கம்சன் மகாராஜா சிறைச்சாலைக்கு தன்னுடைய அவர் தேவகியுடைய வாரிசை பிடுங்கி அவருடைய தாய்ப்பால் போட்டுறதுக்குள்ளேயே சவத்திரம் மோதி அந்த பிஞ்சினன் குழந்தைய அழிச்சிடுவான். இதுதான் முதல் தகவல். அதாவது ஒன்றுமே செய்யாத ஒரு அப்பாவையும் பிறனாத ஒரு கொடூரத்தை கம்சன் பண்ணிருக்கான்னு சொல்லி
வசுதேவர் சொல்வார், அதை வந்து பெருசாக இருக்கும். அதேமாரி 2வது குழந்தை, 3வது குழந்தை, 4வது குழந்தை, 5வது குழந்தை, 6வது குழந்தை, 7வது குழந்தை வரையும் கம்சன் வந்து தேவகி வசுதேவருக்கு பிறந்த இந்த 7 குழந்தையும் 8வது குழந்தையாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அவதரிச்சிருப்பார் தேவகியோட வயிற்றில். அப்போ தேவகிக்கு என்ன பண்ணுவான்னா, இந்தமாரி கம்சன் வந்து ரொம்ப அடக்கமாக இருக்கான், நான் வந்து ஒவ்வொரு பிள்ளையும் பெற்றுட்டு தாய்ப்பால் ஊற்ற நிறுத்துக்கு என்னோடய தாய்ப்பாசத்தை பிரிச்சிடலாம், இந்த பிள்ளையாவது நான் வந்து எடுத்து வளர்க்குறேன், அதுக்கு என்னென்னா நீங்கள் வந்து பிள்ளை பிறந்தவுடனே எனக்கு ஒரு தாய்ப்பாலை வந்து ஒரு பெட்டியில் வச்சுக்கோங்க, ஒரு இதை வச்சுட்டு எடுத்து கொடுத்துட்டு இந்த குழந்தைய அனுப்பிச்சி போயிடுங்கன்னு சொல்லிட்டு வருவான். அப்போ சொன்ன மாரி கரெக்டாக தேவகிக்கு 8வது குழந்தையும் பிறந்துடும். பிறந்தோடனே இவர் வந்து சத்தம் போடாமல் பிறந்தவுடனே அந்த பாலுக்கு எடுத்து வயலை ஊற்றிடுவார் கிருஷ்ணருக்கு. வசுதேவர் வந்து கிருஷ்ணருக்கு தாய்ப்பாலை ஊற்றிட்டு இரவாக இந்த குழந்தைய வந்து வேறு நாட்டில் கொண்டு போட்டு வந்துடுவேன், நாட்டில் கொண்டு போட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போவார். அப்போ எவ்வளவோ தடுத்து பார்ப்பா, என்னை பிள்ளை பசங்களாம் புக் பண்ணு கல்யாண மனித அப்போ சொல்லுவாள், எனக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, ஒரு குழந்தைய வந்து பெரிய விஷயம், அதாவது அந்த பாவத்தை நானும் பண்ணுறேங்கிறது எனக்கு எந்த அளவுக்கு மோச்சம் தெரியல, இருந்தாலும் என்னுடைய பாவத்தை நான் இருந்தாலும் நம்முடைய வாரிசு அதுக்கு இந்த பிள்ளையாவது மிச்சப்படும், 8வது குழந்தை இது கம்சனுக்கு இறைக்க வரும்னு தெரிஞ்சு கண்டிப்பாக அவருக்கு வந்து விழுந்தவுடனே தகவல் போய் விழுந்தவுடனே கம்சன் நம்மளுடைய சிறைச்சாலை நிற்பார் விட்டுக்குன்னு சொல்லி தடுத்து குழந்தைய எடுத்துகிட்டு யமுனா நதி கரை வழியாக போவார். அப்போ வந்து ஒரு நாகம் வந்து அவருக்கு வந்து கொடை பிடிச்சிட்டு வருவாங்க. அது வந்து வாசுகி பாம்பும்பாங்க. அவர் வந்து கொடை பிடிச்சிட்டு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நந்தவனம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து இந்த குழந்தைய கொண்டாந்து, அதாவது கிருஷ்ணன் போட்டு அது வந்து யசோதாவுக்கு குழந்தை, அந்த உண்மையான குழந்தைய அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் திருப்பி வசுதேவர்கிட்ட கொடுக்கும்போது வசுதேவர் வந்து திருப்பி கம்சனுடைய கம்சனோட நாட்டுக்கு திரும்பி அங்கே சேரும்போது கம்சன் சொன்ன உடனே விடிஞ்ச உடனே தகவல் போய் அடுத்த நிமிஷம் வந்து நிற்பார். உனக்கு 8வது குழந்தையும் பிறந்து இவ்வளோ நேரம் வந்து வேக்க பிடிச்சிட்டேன், அதனால் எந்த பேச்சுக்கு நேரம் சொல்லி குழந்தைய பிடிச்சி அடிக்க போகிற நேரத்தில் குழந்தை வந்து ஒரு தெய்வமாக தோன்றி, கம்சனே நான் உனக்கு எதிரி இல்லை, உனக்கு எதிரி ஏற்கனவே இந்த நாட்டில் பிறந்து விட்டார், நீ எவ்வளவோ விஷயங்கள் பண்ண, நான் உனக்கு எதிரி இல்லை, உனக்கு தேவையில்லாத பொருட்கள்லாம் நீ எவ்வளவோ விஷயத்தை பண்ண, அதோடைய பாவங்கள்லாம் உனக்கு சேரும், 2வது தேவகியோட வயிற்றில் பிறந்தாச்சு, அதுதான் உனக்கு எதிரி, அந்த குழந்தை எங்கே இருக்குன்னா அதுக்கு நான் சொல்ல முடியாது, நீனே கண்டுபிடிச்சு சொல்லிட்டு அந்த தேவம் உடனே நாலாபுரமும் தன்னுடைய ஆட்களை ஏவி தேட சொல்லுவாங்க. அப்போ அவங்களோட நாட்களெலாம் தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வசுதேவரை வந்து கம்சன் வந்து உன்னுடைய வாக்கு அதெல்லாம் நான் வந்து நம்பினேன், ஆனால் எனக்கே நீ துரோகம் பண்ணிட்ட, மேலும் நீ வந்து உன்னுடைய புத்திர பாசத்தினால என்னுடைய முறையிருக்கே நீ ஆபத்து வச்சுட்ட, கடைசி வரையும் நீங்கள் 2 பேரும் ஆயுள் முடிகிற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும்னு சொல்லி சபிச்சுட்டு போயிடுவோம். அவங்க தேடவாக இருக்கணும். கிருஷ்ணனுடைய இது வந்து பலராம கொஞ்சம் பாலகனாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பலராம நிலமை வருது. அப்போ வந்து வெண்ணெயை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய உரியடிப்பாங்க, அதை வந்து ஏறி எடுத்து வெண்ணெயை பானையும் தையையும் எடுத்து கிருஷ்ணனுக்கு கும்பிடுவார். இதெல்லாம் யசோதாமாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக யசோதாட்ட வந்து விஷயம்னா உடனே கிருஷ்ணரை வந்து கட்டி போட்டு வேலை பார்க்கும்போது மண் அள்ளி திம்புவார் இந்த கிருஷ்ணர். அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய பிள்ளைகள் அவங்க நண்பர்கள்லாம் வந்து சொன்னதுக்கு அப்புறமா, என்ன கிருஷ்ணா மண் தண்ணியா வாயை காமிச்சோன்னா அடுத்த நிமிஷம் அது வாயில் அந்த சலச்சலமே தெரியும். உடனே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரி இவருடைய விஷயம் தெரியும், இதை வந்து மறக்கடிக்குன்னு சொல்லிட்டு மறக்கடிப்பார். அப்போ உண்மையான கம்சன் இந்த நாட்டில் வந்து தெரிஞ்சதுக்கப்புறமாக அவர் தேடி அறையும் போது அங்கே காளிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பு, இவர் வந்து யமுனா நதிக்கரையில் வந்து வசிச்சுட்டு இருப்பார். அது காரணம் என்னென்னா, இங்கே வந்து கருடன்கிட்ட எடுத்துக்கிட்டனால அவர் கருடனுடைய பார்வையை தப்பிக்கணும்னு சொல்லிட்டு யமுனாவில் வந்து இருக்கணும். யமுனாவில் வந்து என்னென்னா, யமுனா ஒரு நதிக்கரையை வந்து ரொம்ப அசிங்கமே விஷத்தன்மையாக மரணத்துக்கும் அங்கே யாரும் பல பிரச்சனைகளும் பாம்பு எடுத்துகிட்டு போயிடும். அதேமாரி
இந்த கிருஷ்ணன் போய் விளையும் போது பாம்பு எடுத்துகிட்டு போயிடும். ஒரு கட்டத்தில் பாம்பு கொண்டு இருக்கிறான கிருஷ்ணன் வந்து கம்சனை வந்து கம்சனுங்க இந்த காளிங்கனை மேலே தூக்கிட்டு வந்து தன்னுடைய பாதங்களால் இந்த நடனம் மாதிரி கம்சனை வந்து கொல்றதுக்கு கம்சனுங்க காளிங்கனை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணும்போது அவருடைய 2 மனைவிகள் வந்து கிருஷ்ணா எங்களுக்கு பாடி பிச்சை கொடு, எங்களை என்ன விஷயத்துக்கு வந்தேன்னா சரி கடலுக்கு போனால் இவர் வந்து கடல் நீ பச்சிட்டாரு, சரி என்னுடைய காலத்தில் இருக்கிறவங்க கடலில் ஒன்றும் போட மாட்டான், நீ உடனே கடலுக்கு போயிடு அப்படின்னு சொல்லி அறிவிச்சானேன். இந்த விஷயமும் மகாராஜா கம்சனுக்கு போகும். கம்சன் வந்து உடனே அந்த நந்தவனத்துக்கு வந்து இந்த இதை தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போய் கொல்லும் போது கம்சனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு போர் நடக்கும். கம்சனுடைய எல்லா விஷயத்தையும் தன் அனைத்து வித்தையும் கிருஷ்ணனுக்கு அப்போ தேவகி என்ன சொல்லுவான், என் கண்ணு முன்னாடியே என் பிள்ளைகளை வந்து கொள்றானே, உனக்கு நல்ல இதாக இருக்காதா, உனக்கு உயிர் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லுவான். கம்சன் கதறே வாங்க மாட்டான். கடைசியாக கம்சன் வந்து மல்யுத்த வீரர்கள்லாம் எப்படி கிருஷ்ணனை வந்து அழிக்குவான், எல்லாரையும் தோக்கடிச்சு கடைசி கம்சன்கிட்டே போவான். வம்புக்கு போய் வம்புக்கு வச்சு கம்சனை வந்து அழிச்சிட்டு இந்த நாட்டில் அதர்மம் எப்போல்லாம் தயாரித்துக்குதோ அப்போலாம் இந்த கிருஷ்ணன் வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இதுதான் முதல் பகுதி. இந்த பகுதியில் ஒரு பகுதி தான் கிருஷ்ண ஜெயந்தியும்பாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி என்ன பண்ணணுன்னா, காலையில் வீட்டை எடுத்து குளித்த கோலம் போட்டுட்டு வீட்டை சுத்தம் பண்ணி கோலம் போட்டுட்டு கால் தடம்பாங்க, அதாவது சின்ன பிள்ளை கால் தடம்பாங்க. அதை வந்து சாமி பற்றியும் வீட்டிலேருந்து போய் நிலைவாசல் வரைக்கும் போட்டுட்டு இரவு நேரத்தில் தான் அது கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும். இதுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக உபவாசம் இருக்கக்கூடிய சில ஆட்கள் இருப்பாங்க. இரவு நேரத்தில் மாலை அந்தி நேரம்பாங்க. 6:30 மணிக்கு மேலே இருட்டினதுக்கப்புறமாக அந்தி வேலை முடிந்ததுக்கப்புறமாக இதை ஆரம்பித்து அங்கே பால் கொடுக்கட்டை, கிருஷ்ணருக்கு தேவையான சீடை, முறுக்கு, தட்டை, எண்ணெய், பால், நெய் போன்றவை வச்சு பால் வச்சு படைப்பாங்க. ஒன்றுமே இல்லைனாலும் ஒரே ஒரு பழத்தையே வச்சு படைப்பாங்க. அத்தனை பொருளையும் வச்சு படைக்கிறதுக்கு என்னவோ அதே மாதிரி ஒரு பழத்தை வச்சு என் சாமி இருந்தீங்கன்னா போதும், இல்லாத பட்சத்துக்கு அவங்களுக்கு நான் வந்து பண்ணுவேன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லியிருப்பார். இதுதான் கிருஷ்ண ஜெயந்தி. இதனுடைய தொடர்ச்சியாக தான் இருக்கக்கூடிய எல்லா கிருஷ்ணன் கோயில்லையும் என்ன சொன்னாங்க, உரியடி திருவிழா 10-15 நாட்கள் நடக்கும். சில கோயிலில் 20 நாட்கள் கூட நடக்குது. அப்போ இந்த 20 நாட்களுக்கும் கிருஷ்ணனுக்கு காப்பு கட்டி அங்கே கோயிலில் ஒவ்வொரு வாகனத்தையும் கிருஷ்ணர் வந்து ஏறி கடைசி நாள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இந்த விழா முடிஞ்சு மறுநாள் உரியடி கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு மறுநாள் என்றைக்குமே கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு மறுநாள் உரியடி திருவிழா முடிஞ்சு அன்றைக்கி காப்பு அறுத்துருவாங்க. இதுதான் கதை. இது எத்தனை பேர் தெரியும்னு சொல்ல, சில பேர் தெரிஞ்சுக்கலாம், சில பேர் தெரியாமல் இருக்கலாம். இதில் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் சொல்லியிருக்கேன். எதுவும் தப்பு இருந்தால் உடனே கமெண்ட் பாக்ஸில் இருக்குங்க, கருத்திக்கிறேன். சொல்லி வீடியோ முடிக்கிறேங்க.